So USA versus Bangladesh 3-match T20 series start ஆயிடுச்சுங்க யூஎஸ்ஏல. அண்ட் ஃபர்ஸ்ட் T20 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் USA have created history by beating Bangladesh by 5 wickets. தரமான பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா பங்களாதேஷ் ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. அவங்க டீமும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஷாக் தான். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க USA மாதிரி ஒரு டீமோட வந்து பங்களாதேஷ் தோப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுதாங்க T20 கிரிக்கெட். நம்ம என்னைக்குமே எந்த ஆப்போனன்ட்டையும் அசால்ட்டா எடுக்க கூடாது. அண்ட் பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வந்து 153 தான் அடிச்சாங்க. which I thought is a decent score அந்த ஸ்லோ விக்கெட்ல. அண்ட் டௌரிட் ஹிடாய் நல்லா விளையாடுனாரு 58. அண்ட் மாமதுல்லா ஒரு கீழ ஒரு ஃபைன் நாக் விளையாடுனாரு 30 or something. அண்ட் சகிப் அல் ஹசனோட ரன் அவுட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டர்னிங் பாயிண்டா எனக்கு தோணுச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்கோர் வந்திருக்கும். ஸ்டீவ் டெய்லர் ஆஃப் ஸ்பின்னர் சூப்பரா போட்டு 3 overs 9 runs தான் கொடுத்து 2 wickets எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல அவங்க ஓபனர்ஸ் நல்லா விளையாடுனாங்க. ஸ்டீவ் டெய்லரா இருக்கட்டும், மோனாக் பட்டேல் கேப்டனா இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாங்க. பட் இன் பிட்வீன்ல விக்கெட்ஸ் விழுந்துச்சு. பட் கோரே ஆண்டர்சன் இந்த ஃபார்மர் நியூசிலாந்து பிளேயர் அண்ட் ஹர்மித் சிங் இஸ் an இந்தியன் ஒரிஜின் பிளேயர். என்ன டேலண்ட்டுங்க அவருக்கு. இறங்கி சும்மா 6 அவுட்னு இருக்காரு. சான்ஸே கிடையாது. சகிப் அல் ஹசனா இருக்கட்டும், முஸ்தபிர் ரஹ்மானா இருக்கட்டும், மடக்கி 6 அவுட் இருந்தாரு. கோரே ஆண்டர்சன் இனிஷியலா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு. அவரும் ஃபினிஷிங்ல சூப்பரா அடிச்சு கேமை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ சூப்பர் எஃபர்ட் ஃப்ரம் USA. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.